அதுபோல் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உண்டான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 7ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்களில் கூட சில வாக்குவாதமும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்கு தாமதமான திருமணம் தான் நடக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கும் சீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிபி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் சின்ன வயசில் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகம். 8ஆம் இடத்துல இவங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடையும் போது ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் கொஞ்சம் கூட இவங்களுக்கு கிட்ட வரவே வராது. அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சில நேரங்களில் இவங்க லாஸஸ் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, அதிக மருத்துவ செலவெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலேருந்து ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகமும், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் செவ்வாய் தசையில் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது மருத்துவத்துறையில் சில பேருக்கு வேலை கிடைக்கும். அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் கூட ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கும் புதிய வேலை முயற்சியெலாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு ஐடி துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ் செக்டாருக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான ஐடி துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தனு லக்னத்துக்கு செவ்வாய் 11ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறையில் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ஃபார்மசி ரன் பண்ணுறவங்க, மெடிசின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு மறுமணம் அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மூத்தவர்களால் ஆதாயம் இருக்கும். குறிப்பாக வயதான பெண்களால் இவங்களுக்கு ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. செவ்வாய் 12ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் சுப விரயங்களாகவும் அது இருக்கும். இவங்களுக்கு அங்கே அதிகம் செலவு பண்ணிப்பாங்க. குறிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கும். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ பிரயாணங்களுக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு கால் மூட்டு ப்ராப்ளம், அதுபோல் நீ ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது மூலிமா அதற்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ நம்ம தனு லக்னத்துக்கு செவ்வாயோடைய அமைப்பை பொறுத்து நம்ம எப்படிப்பட்ட பலன் கொடுக்குங்கிறத பார்த்தோம். நீ அடுத்த பதிவில் மகர லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.